இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீரியல் அப்படின்னாலே சன் டிவில ஒளிபரப்பாகிற ரோஜா சீரியல் மக்களோட மனசுல தனக்கென ஒரு இடம் பிடிச்ச சீரியல். இந்த சீரியலும் இந்த சீரியல்ல நடிக்கிற கதாபாத்திரங்களும் இந்த சீரியலுக்காக பல விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்காங்க. குறிப்பா சன் குடும்ப விருதுகள்ல சீரியல்ல கொடுக்கப்படுற முதன்மை விருதுகள்ல அதிகபட்சமான விருதுகள் எல்லாத்தையுமே ரோஜா சீரியல் தான் வாங்கி இருந்தது. இந்த சீரியல் சமீபத்துல முடிவடைஞ்சிருந்த நிலையில அந்த சீரியல்ல வில்லி கதாபாத்திரத்துல நடிச்சு பலரோட பாராட்டுக்களை பெற்ற காவியா சமீபத்துல பேட்டி ஒண்ணுல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிர்ந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சின்ன வயசுல என்னுடைய உறவினர்கள் திருமணத்துல ஆட சொன்னாங்க. அப்படி என் ஆட்டத்தை பார்த்த அவங்க என்னை தொடர்ந்து ஆட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சில கல்யாண நிகழ்ச்சிகள்லயும் கோவில் திருவிழாக்கள்லயும் ஆடியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் 7ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கும் பொழுது பெரிய பெண்ணாகி எப்படி ஆடுவது அப்படின்னு வீட்டுல சொல்ல ஆரம்பிச்சாங்க. மேலும் வீட்டுல ஸ்ருதி கத்துக்க சொல்லி அறிவுறுத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கேள்வி ஞானத்தால பயிற்சிகள் செஞ்சு பாட ஆரம்பிச்சேன். நான் பாடுனா தப்பா பாடுவேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில என்னோட கேள்வி ஞானத்தால பல பாடல்களை கேட்டு பாட ஆரம்பிச்சேன். இந்த இடத்துக்கு நான் சுலபமா வந்துடல, அதிக கஷ்டங்களை தாங்கிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னுடைய விருப்பமான சீரியல் சித்தி தான். பள்ளி படிக்கும் பொழுது இந்த சீரியல்ல தொடர்ந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த சீரியல்ல நான் பார்த்து ரசிச்சதோடு ரோஜா சீரியல்ல நடிச்சேன். இப்போ எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்தது. நான் கச்சேரியில பாடுறதுக்கு போகும் பொழுது பல பிரபலங்கள் வருவாங்க. கூட்டம் முழுவதும் அவங்கள சூழ்ந்து கொள்ளும். அப்படி நான் மேடையில பாட்டு பாடுறதுனாலதான் அவங்க பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சேன். ஆனா தற்பொழுது நான் நிகழ்ச்சிக்கு போனா என்ன பாக்குறதுக்கு பலர் வராங்க. இத பார்க்கும் பொழுது வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பேசின காவியா சொல்லும் பொழுது, நான் தொடக்க காலத்துல பாடுறதுக்கு போகும்போது என்னுடைய வீட்டுக்கு சொந்தங்கள் வருவதை தவிர்ப்பாங்க. வயதுக்கு வந்த பெண்ணை மேடையில ஆட வைக்கலாமா அப்படின்னு என்னுடைய அம்மா கிட்ட கேட்டாங்க. எவ்வளவு பண கஷ்டம் வந்தாலும் இப்படியா ரோட்ல ஆட வைக்கிறது, உன்னுடைய பொண்ணால எங்களுடைய பரம்பரை மானமே போயிடுச்சு அப்படின்னலாம் என்னுடைய அம்மா கிட்ட சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய அம்மா ரொம்பவே தைரியமான ஒரு பெண். அவங்கள பார்த்துதான் நான் வளர்ந்தேன். எனக்கு அவங்க பல சூழ்நிலைகள்ல பக்கபலமா இருந்திருக்காங்க. ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு. வெறுத்த சொந்தங்கள் இப்போ எங்களை கொண்டாடுற அளவுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க. மேலும் தன்னுடைய திருமண வாழ்க்கை பத்தியும் சிலவற்றை அந்த பேட்டியில பகிர்ந்திருக்காங்க காவியா. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.